கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தரும் ஒரு அற்புதமான வார்த்தை. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று அருமையான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் ஏறெடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மோடு ஒரு மனிதர் இல்லை, நமக்கு உறுதுணையாக எந்த ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் இல்லை, குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட நமக்கு உறுதுணையாக பக்கபலமாக இல்லை என்று சொல்லி கலகி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எவர் உன் பட்சத்தில் இராவிட்டாலும் நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதைத்தான் இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியமும் நிற்க முடியாது. சத்ருவின் போராட்டமோ, வியாதியோ, பலவீனமோ, தடைகளோ, தோல்விகளோ உங்கள் வாழ்க்கையை அணுக முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.